சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் ஆனதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீ போய் அப்பா அப்பா ஐயோ அப்பா 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 என்னப்பா அப்பா என்னாச்சு என்னப்பா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அப்பா வாங்க உட்காருங்க வாங்க பாத்துப்பா பொறுமையா உட்காருங்க. என்னப்பா ஆச்சு? அப்பா என்னாச்சுப்பா? அண்ணா அது வந்து ஒண்ணும் இல்ல பிரபு. அம்மா நீ இப்போ எங்கேயோ வெளியில போயிட்டு வர போல இருக்க. என்னாச்சு பிரபு? அது ஒண்ணு இல்லப்பா. அதுரு வாங்க. என்னங்க? தண்ணி கேன் போட்டுட்டு வரப்ப குமாரண்ணனை பார்த்தேன். இருங்க, பணம் ரெடியா தாங்க இருக்கு. இந்தாங்க, இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. அண்ணே உள்ள வா ரோகிணி. என்ன ரோஹிணி? என்னன்னு சொல்லு ரோகிணி. அண்ணே இல்லண்ணே, இவ்ளோ கஷ்டப்பட்டு எனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? ஏன் இப்படி கேக்குற? நீ இப்படி எல்லாம் கேட்கலாமா? இல்ல அண்ணே, நீயும் அண்ணியும் எனக்காக படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு நான் கடைசி வரைக்கும் உனக்கு தங்கச்சியா இந்த வீட்லயே இருந்துடுறேன்னு. ரோகிணி, உனக்காக உன் அண்ணனும் அண்ணியும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட உனக்காக நாங்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம். அண்ணன், உன்ன மாதிரி ஒரு தங்கச்சிக்காக இந்த அண்ணன் கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காக நாங்க இதெல்லாம் இஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம நிம்மதியா சந்தோஷமா இரு. உனக்காக நானும் உன் அண்ணியும் இருக்கோம். உன்னோட கல்யாணம் சீரும் சிறப்புமா நல்லபடியா நடக்கும். என்ன ரோகிணி, உன் அண்ணன் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தாம நான் சொதப்பிடுவேன்னு உனக்கு பயமா இருக்கா? அண்ணன், என்னண்ணா நீ ஏன்னு இப்படி எல்லாம் கேக்குற? நான் உன்னை அப்படியெல்லாம் நினைப்பேன். நான் நினைக்கல. அப்படின்னா மனசை போட்டு குழப்பிக்காம போ, சரியா? சரி என்ன. ஆதிரு, ரோனியோட நல்ல மனசுக்காகவும் அவன் நம்ம மேல வச்சிருக்கிற உண்மையான பாசத்துக்காகவும் நாம அவ கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா நடத்தணும். அதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆமாங்க, நாம கண்டிப்பா ரோஹிணியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாங்க. பிரபு, மச்சான், டேய் ஃப்ரெண்ட், வா. உலக எப்பறா இருக்க? நல்லா இருக்கேன்டா. பிரபு, உன்னை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இந்த கஷ்டம் போகணும்னு தான் என்ன துபாய்க்கு அனுப்புடான்னு கேக்குறேன். இங்க பாரு, யாராவது எண்ணெய் சட்டிக்கு பயந்து அடுப்புக்குள்ள குதிப்பாங்களா? தங்கச்சிங்களையும் மாப்பிள்ளைங்களையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். சரி, இறங்கி வாங்கம்மா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்க மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம் தங்கச்சி. நான் சொன்னல, இவன் தான் பிரபு. பிரபு, அது பெரிய தங்கச்சி, பெரிய மாப்பிள்ள. இது சின்ன தங்கச்சி. வணக்கங்க. வணக்கம். எங்க அண்ணன் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்குண்ணா. சின்ன வயசுல நீங்க அண்ணனுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்களாமே. மா, அதெல்லாம் எப்பவுமே இவன் வெளியில பெருமையா சொல்லிக்க மாட்டாமா. மாப்பிள்ளைக்கு அப்படி ஒரு குணம்.
பிரபு மூத்த மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரு பேங்க்ல வேலை பார்க்கறாரு. சின்ன மாப்பிள்ள சொந்தமா டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாரு. ஓ சார், நீங்க கிளம்புங்க, நான் வரேன். மாப்பிள்ள தங்கச்சிங்களை விருந்து கூட்டு போறேன்டா. நான் விட்டுட்டு கால் பண்றேன், நீ சாமியை கூப்பிட்டு வா. ம்